எல்லாருக்கும் வணக்கம். உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது, அதை சார்ட் அவுட் பண்ணி வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 3ஆம் தேதி இன்னைக்கு வந்து பியூட்டி பேஜெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ அது என்ன நிலவரம் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆன் க்ரூமிங் செஷன் பண்ணியிருந்தோம். மாடல்ஸை செலக்ட் பண்ணி ஆடிஷன் பண்ணி ஒரு 5-star ஹோட்டல்ல ஃபுல் ஆன் க்ரூமிங் செஷன். ஒரு இன்டர்நேஷனல் கோரியோகிராஃபர் கேட் வாக் கத்து கொடுத்திருந்தாரு, போட்டோஜெனிக் போட்டோ ஷூட் நடந்தது, டான்ஸ் செஷன் நடந்தது. ஸோ ஒரு ப்ராப்பர் பியூட்டி பேஜஸ் சிலபல்கான எல்லாமே 2 நாள் நடந்துச்சு. ஸோ அதோட வீடியோஸ்லாம் என்னோட பிஆர் உங்களுக்கு தருவாரு. ஸோ இன்னைக்கு வந்து பியூட்டி பேஜன் கிரீன் பார்க்ல தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோட நடக்க வேண்டியது. ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசர் கால் எடுக்கல. அவர் பேர் மிஸ்டர் சிவா. ஸோ அவர் கால் எடுக்காததுனால தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. ஸோ அவருக்கு கால் பண்ணி என்ன இவர் கால் எடுக்கல, நாளைக்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டன்னா அப்படின்னப்போ எல்லாம் டன், நாளைக்கு ஷோ பக்காவா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் கிரீன் பார்க்கு ஒரு 2 மணி அளவுல வந்து போயிருந்தேன். அப்ப அந்த ஆர்கனைசர் கிட்ட பேசினப்போ, இல்ல மீரா நீங்க இன்னைக்கு ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் இன்னைக்கு நான் இங்க ஷோ பண்ணக்கூடாது? அது அப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னா நீங்க எனக்கு நேத்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், இல்ல ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கணும், இல்ல எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இப்ப ஷோ பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? சோ அவருக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அதோட ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் சையத் மூலியமா. ஆர்கனைசர் கிட்ட நாங்க பேசினது, நீங்க போய் உங்க இஷ்யூஸை கிளியர் பண்ணிட்டு வாங்க. இஷ்யூஸ்னு ஒண்ணுமே இல்லைங்க. நான் எனக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மற்றபடி இஷ்யூஸ்னு வேற எதுவுமே இல்லை என்னோட சைட்ல இருந்து. என் மேல எந்த அலிகேஷனோ போலீஸ் கம்ப்ளைண்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறதுக்காக தான் நான் கமிஷனர் ஆபீஸ் கிட்ட கொடுத்தேன். இல்ல நிறைய கான்ட்ரவர்சி அது இது ஷோ ஸ்டாப் ஆயிடும் அப்படி இப்படின்னு தேவையில்லாம அவர் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சது. அவர் என்னோட இப்போ நான் யார் என்ன கொலை மிரட்டல் பண்றாங்கன்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேனோ அவரோட சேர்ந்துட்டு இதை எனக்கு பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப என்னதான் கன்க்ளூஷன் சொல்றீங்க? இப்ப என்னதான் பண்ணோம்? லாஸ்ட் மினிட் வந்து ஷோ பண்ணக்கூடாதுதான் நாங்க எப்படி வந்து இதை எடுத்துக்க முடியும்? நான் வந்து லீகலி லாவா தான் போனோம் இதுக்கு. அதுக்குமே இப்ப டைம் இல்லை. இன்னைக்கு வந்து நான் ஷோ பண்ணி ஆகணும். சோ அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 2 போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்தார். அந்த 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இங்க நீ ஷோ பண்ணக்கூடாதுமா, கிளம்பு அப்படின்னாங்க. சார் நான் ஏன் சார் எனக்கு ஷோ பண்ணக்கூடாது? இதோட டைட்டில் லான்ச் நடந்திருந்தது, அதோட பிக்சர்ஸ் எல்லாம் தெரியும், அதையும் நான் சையத் காமிச்சு விடுறேன். லாஸ்ட் மந்த் இதோட டைட்டில் லான்ச் தமிழ்நாடு பேட்மிண்டன் லீக் மிஸ் தமிழ்நாடு தீவா இது நடக்க போகுதுங்கிற ஒன்னா டைட்டில் லான்ச், பிரஸ் லான்ச் எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு ஷோ நடக்க போதுக்கான போஸ்டரும் அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. சோ பட் லாஸ்ட் மினிட் இந்த மாதிரி அவங்க பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. சோ 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி சொல்லும் போது, சார் நான் ஏன் சார் இங்க ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டப்ப, இல்லம்மா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்கம்மா, நீங்க பண்ணக்கூடாது கிளம்புங்கம்மா அப்படின்னாரு. சார் ஓகே சார், அவங்களுக்கு பிடிக்கல பண்ணக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடணும், இல்ல ஒரு நாள் முன்னாடி எப்பயாச்சும் ஒரு வாட்டி எனக்கு ஒபிஷியலா சொல்லிடணும். அதான் அவர் சொல்லிட்டாரேமா. இல்ல சார் அவர் போனே எடுக்கல சார் நேத்து, எனக்கு எதுவுமே சொல்லல. இல்லம்மா நீ ஷோ பண்ணக்கூடாது கிளம்புமா. நான் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? இல்ல இந்த மாதிரி அவர் வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு வந்து சொல்றாரு. சார் கம்ப்ளைண்ட் இருக்கா சார்? எதுக்கு சார் இப்ப நீங்க 2 பேர் வந்து இது எப்படி இருக்குன்னா என்ன ஏதோ பயமுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் இருந்தது. ஒரு 4-5 பேர் வந்து இது பண்ணக்கூடாது கிளம்புங்க. லீகலி லா வைஸ் எனக்கு எதுவுமே புரியல. இங்க வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு சீரியஸாவே புரியல. நான் ஒரு டைட்டில் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இதுக்காக நான் ஏன் இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம்னு எனக்கு புரியல. லீகலி என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. நான் எடுத்த டைட்டிலுக்கு எனக்கு கரெக்டான ட்ரேட்மார்க் இருக்கு, அதோட ஷோ பண்றேன், அவ்வளவுதான். எனக்கு அதனால கொலை மிரட்டல் வந்துச்சு. அதுக்காக நான் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்க வந்து என்ன பாதுகாக்கிறேன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஓகே அவங்க சொன்னப்பவே எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் பண்ணி பந்தோபஸ்தோ போலீஸ் இதெல்லாம் நான் கேட்கல. அந்த இதுவே அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை பத்தி நிறைய பேர் தப்பா சோசியல் மீடியால வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. அதை சைபர் கிரைம் கிட்ட சப்மிட் பண்ணிட்டு அங்க டிசி கிட்டயும் சொல்லியாச்சு. அவங்க வந்து URL லிங்க் எல்லாம் அமைச்சு தூக்கிடுறேன்னு சொல்லிட்டாங்க. சோ இதுதான் என் சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம். பட் நான் ஏன் இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இன்டர்னலி இன்டைரக்டா ஃபேஸ் பண்றேன்னு எனக்கு இன்னும் தெரியல. I'm trying to find out what is happening அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி போலீஸ் பீப்புள்லாம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது, சார் இங்க நான் ஷோ பண்ணோம் சார், டைட்டில் லான்ச் இருக்கு,
இங்க நீங்க எனக்கு ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப இதை நான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா கூட நான் தான் சார் ஜெயிப்பேன். இங்க வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லவே முடியாதுன்னு நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு நான் யார சொன்னனோ அந்த பர்டிகுலர் நபரே அந்த ரூம்குள்ள வந்தாரு. ஜோ மைக்கேல் பிரவீன். ஓகேங்களா? அவர் அந்த ரூம்குள்ள வந்த உடனே நான் அந்த ரூம் விட்டு எஞ்சி வெளியில வந்துட்டேன். அது ஃபுல்லா ஒரு செட்டப் மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு 10 மேல் வந்து என்ன அப்படியே கார்னர் பண்ணி they were trying something. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. 10 பேர் 100 பேர் வந்தா கூட நான் நின்னு பேசுவேன். ஆனா நியாயமா பேசணும். சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசினா ஒரு லீகல் இருக்கு, ஒரு லா இருக்கு, ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு ட்ரூவான சிட்டிசன் நம்பர். எனக்கு புரியல. நான் ஒரு டைட்டில் லான்ச் எடுத்திருக்கேன், ட்ரேட்மார்க் எடுத்திருக்கேன். இந்த டைட்டில நான் பண்ண போறேன். இதுக்கும் இவங்க எல்லாரும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, சும்மா நான் வந்து உட்காந்து நீ இதை பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் அங்க கேட்டேன், இப்ப என்ன சார், இப்ப இங்க கிரீன் பார்க்ல இங்க பண்ணக்கூடாதா? அதானா? ஆனா இதுக்கு நான் கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணுவேன் சார். டைட்டில் லான்ச் நடந்தது, இந்த ஷோ நடக்கும், நீங்க வந்து எனக்கு ஒரு இன்டிமேஷன் கூட தரல. இல்லம்மா நீ இந்த ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு. லாஸ்ட் மினிட் ஒரு 2-3 hours முன்னாடி இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம் மாதிரி இருக்கு நீங்க பண்றது எல்லாமே, இதுக்கான நான் கேஸ், நான் டிஃபாமேஷன் சூட் எல்லாமே நான் ஃபைல் பண்ணுவேன், அதை நீங்க டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, இங்க நடந்தாதானே உங்களுக்கு பிரச்சனை, இன்னைக்கு கண்டிப்பா ஷோ வேற ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல நடக்கும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரமா எல்லா ஹோட்டலையும் சுத்தி எங்க ஹால் கிடைக்கும், உடனே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லா செட்டப் பண்ணி இந்த ஷோ எப்படியாச்சும் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைச்சுதான் இந்த ஹோட்டலை எடுத்தேன். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ண. பட் அதுக்கப்புறம் யோசிச்சேன். 2 நாள் பாத்தீங்கன்னா நான் மாடல்ஸ்க்கு வேற லெவல் ஆஃப் க்ரூமிங் கொடுத்தேன். ஒரு பெரிய 5 star ஹோட்டல்ல, பெரிய இன்டர்நேஷனல். சோ அந்த ஷோ வந்து இன்னும் பெரிய லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்த்து தான் அவங்க வந்திருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம். கடைசி நேரத்துல இப்படி ஏதோ ஒரு ஹோட்டல்ல இப்ப இங்க ஏதோ பண்ணி ஸ்டேஜ் பண்ணி அவங்கள வாக் பண்ணி என்னோட இதுக்கு ஓகே நான் நடத்தி காமிச்சிட்டேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு இதுல பண்ணா பயங்கரமா பண்ணும். இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் கண்டிப்பா ஃபினாலே ஷோவையும் பண்ணுவேன். 11 மாடல் செலக்டட் பீப்புள் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Those 11 are the finalists of மிஸ் தமிழ்நாடு தீபா 2K19. 2 நாள் நடந்த க்ரூமிங் செஷனோட மொத்த வீடியோவும் சையத் வந்து உங்களுக்கு காமிப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் அந்த ஆர்கனைசரோட பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங், அவர் கடைசி நேரத்துல எப்படி நீங்க இங்க ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் சையத் உங்களுக்கு அனுப்புவாரு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஷோ கண்டிப்பா நடக்கும். இன்னும் ஒரு வாரம் கழிச்சோ எப்பயோ இன்னும் 2 நாள்ல நான் உங்களுக்கு டேட் அண்ட் வென்யூ மறுபடியும் நான் சொல்றேன். அதுக்கும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும். நான் பிரஸ் பீப்புள் கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? இல்ல எனக்கே தெரியல நான் ஏன் இவ்வளவு இஷ்யூ ஃபேஸ் பண்றேன், எதுக்காக ஃபேஸ் பண்ணணும். நீங்களும் நிறைய எழுதுறீங்க, நிறைய சப்போர்ட் பண்றீங்க, புரியுது. ஏன்னா நான் கரெக்டா லா வழி தான் போறேன், கரெக்டா லீகலா தான் போறேன், எதுவுமே இல்லீகலா நான் பண்ணல. நான் என்னால டைட்டில் எடுக்க முடிஞ்ச பவர் இருக்கு, டைட்டில் எடுத்தேன். என்னால ஒரு பியூட்டி பேஜென்ட் பண்ண முடியும், பியூட்டி பேஜென்ட் பண்றேன். சோ அதுக்காக ஏன் இவ்ளோ பிரஷர்ஸ், இவ்ளோ இன்டைரக்ட் பாலிடிக்ஸ்? எனக்கு மனசு வருத்தமா இருக்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏதோ ஒரு சோஷியல், நான் உங்ககிட்ட பேசினதே என்னன்னா, 15 வருஷம் பேஜ் அண்ட் ஹிஸ்டரியில நான் தான் தமிழ் பொண்ணு ஒரு டைட்டில் வின் பண்ணிருக்கேனே உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ அந்த சோ நான் சொல்லியிருந்தேன், அவங்க தான் என்னை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டைட்டில் எடுத்துட்டேன். அவங்க ஏதோ ஒரு பேஜ்ல சும்மா இந்த டைட்டில் எடுத்துட்டேன்னு போட்டா நீங்க எல்லாரும் என்ன பொம்பார்ட் பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரிலாம் யாராலையும் டைட்டில் எடுக்க முடியாதுங்க. இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஓகேங்களா? அந்த விழிப்புணர்வு இல்லையா? இல்லைன்னா பிரஸ் வந்து ஓகே என்கிட்ட உடனே கால் பண்ணி அது வெரிஃபைட் பேஜ் கூட இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணி இந்த மாதிரிலாம் போய் சொல்லி அவங்க வந்து கடைசியில அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு தமிழ் பொண்ணு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு, அதனாலதான் அவளே டைட்டில் எடுத்து இவ்வளவு பெரிய வேலை பண்றான், அந்த டைட்டிலையும் எடுத்துடலான்னு. எங்க அந்த டைட்டில் எடுத்து நான் ஃபேமஸ் ஆகி அதுக்கான பவர் ஃபேம்லாம் அச்சீவ் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல நான் பெரிய லெவல்ல இருக்கேன். ஓகேங்களா? இப்ப அந்த டைட்டில் அவங்க பறிச்சாலும் பறிக்கலனாலும் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸோ என்னோட ஒர்க்கோ இன்னைக்கு திருப்பி ஃபியூச்சர்ல போதோ எதுவுமே பாதிக்க போறது இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்கள டீவியேட் பண்ணோம். மிஸ் தமிழ்நாடு தீபா 2K19 இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாள் ஃபுல்லா பிரஸ் என்கிட்ட மிஸ் சவுத் இந்தியா ஆச்சு, மிஸ் சவுத். நான் தான் சொன்னேன், நான் பண்ணது மிஸ் தமிழ்நாடுங்க, அதான இங்க பிரச்சனை, அதுதானே போயிட்டு இருக்கு. நான் பிராங்கா சொல்ல போனேன்னா இவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன் இங்க வந்து நான் இப்பெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா
எங்க மூவி லான்ச் போறனோ அங்க பார்ப்பேன், பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுப்பேன், என் பாட்டு என் வேலையை பார்த்து நான் சைலண்டா போயிட்டு இருந்தேன். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோலாம் நான் ஃபேஸ் பண்ணி இஷ்யூஸ் கிரியேட் பண்ணி பண்ணல. இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. உள்ள போக போக தான் எனக்கு தெரியுது இவ்ளோ பிரஷர். இன்னைக்கு நான் நடந்துரும் நினைச்சேன். இன்னைக்கு ஷோஸ்க்காக எல்லாமே பண்ணி நான் லாஸ்ட் மினிட் இவ்ளோ பெரிய செக் வைப்பாங்கன்னு எனக்கு நான் சீரியஸாவே இமேஜின் பண்ணி பார்க்கல. ஆனா அதுக்கு பண்றதுக்கு காரணமும் நம்ம தமிழ் மக்கள் என்ன நான் ஃபீல் பண்றேன். சோ இந்த ஷோ கண்டிப்பா நடக்கும். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் இவ்வளவு தூரம் பண்ணிட்டேன். 2 நாள் க்ரூமிங் பண்ணிட்டேன். அந்த க்ரூமிங் ஓட்லாம் சையத் உங்களுக்கு அனுப்புவாரு. இன்னைக்கு ஆர்கனைசரோட என்ன வாய்ஸ் நோட் நடந்துச்சு. இந்த 11 பீப்புள் தான் என்னோட தமிழ்நாடு ஃபைனலிஸ்ட். நீங்க அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னாலும் கேட்கலாம். இவங்க எத்தனைக்கும் பாருங்க, ஷோ ஃபுல்லா ரெடி ஆகி they were there and then yeah, that's about it. ஸோ ஹாய், என் பேர் அக்ஷயா. ஸோ இதில் வந்து 14 பீப்புளோட போர்ட்ஃபோலியோ கேட்டுட்டு 11 வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. 9 to 9 ஷெட்யூல் இருந்துச்சு எங்களுக்கு. 2 days மார்னிங் 9 to night 9. ரொம்ப நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு க்ரூம் ஆனோம். பட் லாஸ்ட்ல நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு எங்களுக்கு இங்கே வந்த அப்புறம் தான் வீணோம் லைக் இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னு. லைக் பட் ஐம் பிரிட்டி எக்ஸைட்டட். இவ்வளோ இதையும் மீறி வி வாண்ட் திஸ் டு ஹேப்பன். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக யாராலுமே தர முடியாது. ஒரு தனியால் அவங்க இவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாங்க அவுட் சைட்லேருந்து. ஐ ரியலி வாண்ட் சம் ஒன் டு சப்போர்ட் ஹர். ஆஃப்கோர்ஸ் நாங்கள் இருக்கோம், பட் அந்த ஹோட்டல் விஷயம் அது எல்லாருமே வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வந்து முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ண தான் இந்த ஈவெண்ட் நடத்த முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் ஹேப்பன் சூன். Hello everybody, this is contestant number 2 Droshni Shekhar here. நான் தமிழ்நாடு பொண்ணு தான், சென்னையிலேருந்து தான் நான் வரேன். இப்போ எல்லாரும் சொல்றாங்க ரூமர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, எதுவுமே இல்லை. ஆஸ் அ கேர்ளா வந்து நிறைய பேர் நினைக்கலாம் இவங்களுக்கு ஏதாவது பே கொடுத்துருப்பாங்களா இல்லை ஏதாச்சும் இது பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் ஒரு தமிழ் பொண்ணா எவ்வளோ இதுவா இருப்பாங்க, தமிழ்நாட்டில் வர பொண்ணுங்க எவ்வளோ கட்டுப்பாடோட இருப்பாங்கன்ட்டு. இங்க இருக்க எல்லாருமே அதே தான் இருக்கும். நாங்க எதுவுமே பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன நடந்துச்சோ அதான் சொல்றோம். 2 நாள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. நல்லாவே ட்ரெயின் பண்ணாங்க. எதுவுமே அங்க ஃபேக்குங்கிறது சொல்றதுக்கு எதுவுமே அங்க கிடையாது. அவ்வளோ அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க. லைக் எப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன தேவைன்னா கூட மூஞ்ச சொல்லிக்காம எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. ஸோ எதனால இந்த மாதிரி சொல்றாங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் வந்து கண்டிப்பா நாங்க மீரா மிதுனுக்கு சப்போர்ட்டா இருப்போம். எப்படி சொல்றது, இங்க ஒரு மாடலிங் ஃபீல்டுக்கு வரணும்னா கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா தேவை. பட் வந்து எங்களுக்கு வந்து இவங்க பண்ற ரூமர்ஸ்ல இன்னும் அதிகமா கான்ஃபிடென்ட் வருது. இன்னும் நாங்க நிறைய சாதிக்கணும். கண்டிப்பா அவங்களை டிஃபெண்ட் பண்ணி நாங்க மேல வரணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்க தான் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். தேங்க்யூ. Hi, this is Jyotisha. I'm really grateful to Meera ma'am who have given me the opportunity to be a part of Miss Tamil Nadu Diva. She is really did a good job. As I'm a fresher, I'm not new to experience of modeling, but I have learned a lot. The grooming session was best. Please support Meera ma'am. That's all. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் லாவண்யா, திருப்பூர்ல இருந்து வர்றேன். திருப்பூர்ல இருந்து மாடலிங் எல்லாம் நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாடல்ஸ் தான் எடுக்க முடியும். லைக் அங்கிருந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். லைக் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். இது நடக்கும், நம்ம ஊருக்கு போகும்போது திரும்பி போகும்போது ஒரு டைட்டிலோட போவோம். ஆர்எல்ஸ் நான் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் சொல்லலாங்கிறது அவ்வளோ தைரியமா வந்தேன். வெரி டிசப்பாயிண்டட். ஒரு தமிழ் பொண்ணு பண்றாங்க, அதுவும் வந்து இங்க இருக்க எல்லாருமே தமிழ் பொண்ணு. தமிழ் பொண்ணுக்காக தான் ஒரு தமிழ் பொண்ணு நிக்கிறாங்க. அதை கூட வேற யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி ஒரு நாங்கெல்லாம் மாடலிங்ல பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. That's it. Hello, hi, this is contestant number 5 Manisha. Actually, if you notice something, நீங்க வந்து மீரா மிதுனோட காஸ்டியூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மாடலா அவங்க வந்து அவங்கள ஒரு ஷோ அப்ப நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், நம்ம க்ளோத்ஸ் தான் நம்ம கான்ஃபிடென்ட். ஆக்சுவலி நம்ம எவ்வளோ இதுவா இருக்கணும் சொல்லிட்டு அவங்க ஒரு மாடலா அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிளா இருக்கணும். ஆக்சுவலி ஃப்ரம் த மார்னிங் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்னால அவங்க மார்னிங் எங்களுக்கு பார்த்து ஒரு சின்ன ஹாய் சொல்லிட்டு போனாங்க. அந்த ஹாய்ல இந்த அதே காஸ்டியூம் she has never even had time to just groom herself. Actually அவ்வளோ ப்ராப்ளம் எங்களுக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஆக்சுவலி எல்லாமே எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அது சொன்னா வந்து ரொம்ப we'll become sheep like the opponent, like who are doing those stuffs. So we have to support her a lot. Actually keep supporting us. எங்களுக்கு 2 days கிடைச்ச I am not experienced model. I'm just a fresher. இந்த 2 days கிடைச்ச இந்த சான்ஸ்ல I am just like super bold and confident now.
And super choreographer we had Sami sir. He's like fantastic, just teaching like the people we saw today, like the 2 days, like our martial arts master and Sami sir, our choreographer, and Prabha, and everybody who we saw actually were that much open, and they were like, you speak what you want and just speak the truth. So actually we were like so happy. And இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க, லைக் ஃபிக்ஸட் இல்லாம, லைக் நம்மளோட டேலண்ட்ல நம்ம முன்னாடி வர மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க, we have to be so gifted. So thank you so much Meera ma'am and team, and we hope that you will be always supporting us. Thank you. Hi, I'm contestant number 06. My name is Manisha Shakumbari. எல்லாரும் தமிழ் பொண்ணுங்கன்னா வந்து மாடலிங் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் வருவாங்க. இங்க இருக்கிற 11 பொண்ணுங்களும் வந்து வீட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்தாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மீரா மேம் அண்ட் ஹர் டீம். ஏன்னா இங்க அவ்வளோ செக்யூர்ட் அண்ட் சேஃபா நாங்க இருந்தோம். வெளியில வந்து மத்த இடத்துல எப்படின்னு எங்களுக்கு தெரியல, பட் ஒரு நிமிஷமும் நாங்க சேஃபா இருக்குமா, எங்களுக்கு என்ன வேணும், அவி கம்ஃபர்டபிள் வந்து they were making sure of all of these. And ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும் அவங்கன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. We all came with lot of excitement and dreams in front of us, but everything got shattered because of a cheap politicians and lot of things. எனக்கு இது யார் மேல blame பண்றதுன்னு தெரியல, because we didn't know who is our opponent. அப்படிதான் இருக்கு. Lot of things are happening at the back, but at least support for a cause. That's all I can say. Support Meera ma'am and the team. Thank you. Hello. My number is 07 Nandini Kamraj. இந்த 2 நாள் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் எதுவுமே எங்ககிட்ட காமிக்கல. ஒரு ப்ரெஷர் வரல எங்கள் மேலே. எங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு கூட எங்ககிட்ட காமிச்சிக்காம எங்களோட க்ரூமிங் செஷனை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஷோ எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு பண்ணோம். நாங்கள் மீரா மேம்காக பண்ணோம். That's it. ஹாய், நான் கண்டஸ்டன்ட் நம்பர் 8 நித்யா. திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு டாக்டர் தான். உங்களுக்கே தெரியும் ஒரு டாக்டருக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். மாடலிங் ஃபீல்டில் வந்தோன்னா ஒரு டாக்டரா ஒரு மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே வராலா, ஒரு மாடலிங் ஃபீல்ட்லாம் அங்கே தப்பு நடக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் எல்லா பக்கமுமே இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் இங்கே வர்றதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி, நீங்கள் அந்த கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, நீங்கள் இந்த பெஜென்ட்டுக்கு போகிறீங்களா, கண்டிப்பாக வந்து உங்களை கடத்திடுவாங்க, உங்களை வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுவாங்களா, உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. நான் சீரியஸாக கேட்குறேன், போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், ஆனால் ஒரு தமிழ் பொண்ணு வந்துட்டு ஒரு விஷயத்த நல்ல விதமா செயல்படுத்தணும், நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப அது ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பசங்க அதுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி. அவங்களுக்கு தேவைப்படுறது பொண்ணு வந்து நல்ல விதமா இருக்கணும், அடக்கடக்கமான பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்படுறப்ப அது ஏன் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? சீரியஸா சொல்றேன், நான் வந்து தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வரல, சாதிக்கணும், கண்டிப்பா வந்துட்டு டாக்டரா மட்டும் இருக்காம இன்னொரு விதத்திலயும் நான் ஜெயிக்கணும், நான் என்னோட கனவுகளை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கேன். எந்த ஒரு தமிழ் பொண்ணுமே ஒரு இடத்துக்கு வரப்ப அங்க தப்பு நடக்கணும்னு சொல்லி வரதே கிடையாது. நான் சீரியஸா சொல்றேன், இங்க வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ சேஃப்டி கொடுத்தாங்க, அவ்வளோ செக்யூர்டா நான் ஃபீல் பண்ணேன். இந்த 3 நாள் நாங்க இருந்தப்ப எங்களை அவ்வளோ சேஃபா பாத்துக்கிட்டாங்க. நாங்க பாட்டுக்கு வருவோம், எங்க க்ரூமிங் செஷன் நடக்கும், கேட் வாக் செஷன் நடக்கும், எங்க டேலண்ட் ரவுண்ட் எல்லாமே நடந்தது, ரூமுக்கு போவோம், தூங்குவோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. நான் வந்து அவ்வளோ சேஃபா ஃபீல் பண்ணேன். இந்த பெஜென்ட் மாதிரி உண்மையாவே எல்லா பெஜென்ட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா மற்ற ஸ்டேட் பொண்ணுங்க மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டு பொண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஸோ சீரியஸா ப்ளீஸ் மீரா மிதுனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல விதமா நடக்கிற நல்ல பெஜென்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், நான் பிரபா. நான் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுக்கணும்னா நான் மேம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நாங்கள் இந்த 2 days ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது நடக்காது தான் எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். தேங்க்யூ. Hello everyone, I am Riya. I am coming from Tirunelveli district and basically I am a B graduate. பொண்ணுங்க வந்து மாடலிங்கில் வந்தாலே வந்து அது தப்பான ஃபீல்டு, அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் என்னதான் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் பயம் இருந்தாலும் அதெல்லாம் மீறி சரி நம்ம ஒரு பொண்ணு ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பயத்தெல்லாம் மீறி அனுப்புகிறாங்க.
அப்படி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஆக்சுவலாக எல்லா பேஜெண்ட்லேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் இதில் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஒரு புது பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 நாளுமே அவ்வளோ பார்த்து எல்லாமே எங்களுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி க்ரூமிங் செஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் எங்கேயுமே வந்து ஒரு டயர்ட்னஸ் கூட எங்களுக்கு ஃபீல் பண்ணல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இந்த டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் போய் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் அங்கே 2 நாளில் எவ்வளோ கற்றுக்கிட்டோமோ அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தோம். பட் வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சு. பட் வி வில் பி வெயிட்டிங். இது எப்படி கண்டிப்பாக நடத்திடுவாங்கன்னு தெரியும். ஸோ வி ட்ரஸ்ட் மீரா மேம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஹர். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், நான் வசுந்தரா. அவங்க மாதிரி நானும் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். லைக் வீட்டில் வந்து எவ்வளோதான் ப்ரெஷர் இருந்தாலும், இவ்வளோ மீடியானால இஷ்யூ இருந்தாலும், லைக் மீரா மேமை நம்பி தான் நாங்கள் வரோம். நானும் ஃப்ரெஷர் தான். லைக் மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் வரோம். அப்பா அம்மா எவ்வளோ பயந்தாலும் லைக் தே கால் அண்ட் இன்ஃபார்மஸ். லைக் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா, இப்படி அப்படி அவங்க சிங்கப்பூர் போயிருக்காங்கன்னா எங்ககிட்ட சொன்னாங்க. பட் வி ஹேட் டின்னர் வித் ஹர். அப்புறம் தான் கால் பண்ணாங்க. நாங்கள் வந்து என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே என்ன நடந்ததோ அப்படிதான் சொன்னோம். இட் வாஸ் ஜஸ்ட் பாசிட்டிவ். நிறைய கற்றுக்கிட்டோம். என்ன சொல்றது, ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிலாம் சொல்கிறாங்க. மேம் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எங்ககிட்ட காமிக்காம ஷீ ஜஸ்ட் வாண்ட் அஸ் டு க்ரோ. இப்போ கூட வந்து நாங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த என்ன சொல்றது, இந்த கிராண்ட் ஃபினாலே ஷீ ஹட் டிட். பட் இது வந்து கரெக்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை. ஷீ வாண்ட் அஸ் டு க்ரோ மோர். இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷீ வாண்ட் மோர் டைம். பட் ஷீ வில் மேக் ஹேப்பன். நாங்கள் வந்து என்ன கேட்குறோன்னா, என்ன சோஷியல் மீடியாவில் போடுறாங்களோ ஜஸ்ட் அப்படியே நம்பிட்டு டோன்ட் மேக் இட் அ பிக் இஷ்யூ. மேம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஷீ இஸ் டூயிங் கிரேட் திங்ஸ். தேங்க்யூ. நான் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு கால் வந்தது எப்படின்னா, நீ 3000 கொடுக்குற, உனக்கு 3000 வந்து வேஸ்ட்டாக போயிடும்லாம் சொன்னாங்க. 3000 இஸ் ஜஸ்ட் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அவ்வளோதான். எதுக்குன்னா நாங்கள் பேக்கப் ஆகக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எங்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் 2 நாளுமே நாங்கள் ஸ்டே பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல். இதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல். ஃபுட் வாஸ் வெரி குட். எல்லாமே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த 3000 which what she is going to make, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ we are going to wait. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ we are going to wait for the finale. லைக் இங்கே எல்லாருக்குமே கால்ஸ் மெசேஜஸ் எல்லாம் வந்துடுச்சு. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன். நீங்கள் வந்து அவங்க இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, அவங்க இந்த மாதிரி காசு வாங்குறாங்க அப்படி சொல்கிறீங்கல்ல, யூ கிவ் ஹர் ஒன் சான்ஸ். நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் தராமல் யார்கிட்டையும் நீங்கள் வந்து போய் இதை அப்படி சொல்லாமல் ஒரு சான்ஸ் தாங்க. அப்போ அந்த ஈவெண்ட் நடக்கும்ல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் ஈவெண்ட் போஸ்ட்போன் தான் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருங்க. லைக் அந்த மாதிரி பண்ணால் தானே ஈவெண்ட் நடக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க ஃபேக்குன்னு சொல்கிறவங்க எதுக்கு எங்கள் எல்லாருக்கும் கால் பண்ணோம்? எங்கள் எல்லாருக்குமே கால் வந்துச்சு. லைக் இந்த மாதிரி இது ஃபேக்கு, விமன் டிராஃபிக்கிங்லாம் நடக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா தான் இருந்தோம் ஹோட்டலில். யாருமே எங்களை எதுவுமே பண்ணலையே. யோசிங்க. ஆக்சுவலி இப்போ என்ன நான் சொல்லணும்னா, இங்கே பாருங்க, நான் இப்போ என்னோட ஒப்பனன்ஸோ இல்லை இதை எதிர்க்க எல்லாருக்கோ நான் ஒன்றும் பெரிய தொழில் அதிபர், அப்படியே பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் அப்படிக்காகலாம் நான் குதிக்கல. என்னோட ப்ரொஃபஷன், ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ஐ எம் அ டாக்டரேட். ஐவ் டன் மை டாக்டரேட். அண்ட் தென் மாடலிங்கில் இறங்கினேன். நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணேன். சூப்பர் மாடல் ஆனேன். இப்போ அங்கே இன்னும் அதே எவ்ரி இயர் ஒரு 3 to 4 டாப் இன்டர்நேஷனல் ஃபேஷன் வீக்ஸ் நான் நடப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 படம் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் முன்னாடி மூவி என்ட்ரு ஆனேன். 2 படம் பண்ணியிருக்கேன். 3ஆவது படம் இந்த ரிலீஸ் ஆக போகுது. 4 படம் பண்ணிட்டு இருக்கேன். இதுதாங்க என் ஜாப். ஓகேங்களா? சைட்ல ஒரு சோஷியல் காஸ், என்ன மாதிரி 4 பேருக்கு நல்லது பண்ணா தமிழ்நாடு குழந்தைங்க நம்ம தானா வளரும் சொல்லிங்களா, அதுதான் நான் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கு இவ்வளோ எங்க அம்மா கேட்பாங்க. ஆக்சுவலி நான் எங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ண நினைச்சேன். கீழே தான் இருக்காங்க. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? எல்லாரும் கேட்கற மாதிரி தான், நீ பாட்டும் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏன்னா அவங்களுக்கும் பயமா இருக்கு. பட் கடைசியில இந்த ப்ரெஷர்லாம் பார்க்கும்போது அவங்களே, நான் காசு போடுறேன், நான் பண்றேன் அப்படின்னு எங்க என்ன லாக் பண்ணாலும் எங்க அம்மா சொன்னாங்க, நான் காசு போடுறேன், சரி ஓகே பண்ணு, நீ பண்ணு, இவங்க எல்லாருக்குமே பண்ணு, நீ ஸ்டெடியா நிப்ப, நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் தமிழ்நாடு, அவருமே இதே மாதிரி ஒரு பேஜன் பண்ண முடியாம போச்சு. அவர் காலத்துல அவருக்கு நிறைய பாலிடிக்ஸ் வந்து அதேதான் இப்ப நான் ஃபேஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல. என்கிட்ட ட்ரேட் மார்க் இருக்கு, லீகலி எல்லா விஷயமா இருக்கு, ப்ராப்பரா நான் ஷோ பண்றேன்.
எப்படி எனக்கு ஸ்டாப் ஆகுது? இப்போ மக்கள்லாம் அவ்வளவு விழிப்புணர்வு இல்லாம இப்போ இந்த ஹோட்டலுக்கு நான் இப்ப புக் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, கீழே மேனேஜர் கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா யாரோ கால் பண்றாங்கம்மா, மிரட்டுறாங்கம்மா, கால் பண்றாங்கம்மா, மிரட்டுறாங்கம்மா. நான் ஒரு பொண்ணுங்க, யாராச்சும் எனக்கு கால் பண்ணி ஸ்டேஷன்ல இருந்து இங்க வா அங்க வான்னு கேட்டா நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன், உன் பேர் என்ன, உன் டெசிக்னேஷன் என்ன, உன்னோட ஐடி கார்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு, என்ன கம்ப்ளைண்ட் நம்பர், சிஆர்ஐ காப்பி என்ன, நான் எதுக்கு இப்ப வரணும், இவ்வளவுலாம் நான் பேசுவேன். ஆனா இப்போ ஒரு ஹோட்டலோட ஜெனரல் மேனேஜரோ இல்ல ஒரு பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரனோ யாராச்சும் ஒருத்தர் மொட்டை கடிதாசி மாதிரி கால் பண்ணி மிரட்டினா உடனே பயந்துடுறாங்க. ஏன்னா நாங்க இருந்த ஹோட்டலுமே இந்த இஷ்யூலாம் நான் சொல்லிதான் இந்த ஹோட்டல்ல நான் க்ரூமிங்க்கு போனேன். நேத்து யாரோ 2-3 பேர்லாம் வந்து நாங்க மீடியால இருந்து வரோம், உள்ள எல்லாம் என்ன மாடல்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சிருக்கீங்களாமே, இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்குங்க. என்னங்க பண்றீங்க ஆப்போனன்ட் டீம், என்ன ட்ரை பண்றீங்க? என்ன நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும், யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. சக்சஸ் கேன் பி டிலே பட் இட் கேன் நெவர் பி ஸ்டாப். ஓகேங்களா, அதுதான் நான் ஆப்போனன்ட்க்கு சொல்ல வரேன். எனக்கு அவங்க மேல எல்லாம் எந்த கோபமே இல்லை, எனக்கு வந்து பரிதாபமா இருக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அலிகேஷன்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு புரியவே இல்லை. நான் நல்லது இவங்க எல்லாரும் இன்னைக்கு இப்போ இங்கே நான் நடத்திடலாம்னு நினைச்சேன். இங்கே ஒரு ஸ்டேஜ் செட்டப் போட்டு இங்கே போட்டு நடத்தி நான் கிரவுண்டிங் வின் பண்ணலாம், நீங்க பண்ண முடியாதுன்னு தானடா சொன்னீங்க, நான் பண்ணி காமிச்சிட்டேன். அது இல்ல, எனக்கு இந்த 2 நாள் நான் உங்களுக்கு கொடுத்த க்ரூமிங் வேற லெவல்ல இருந்தது. சோ ஒரு பெரிய மெயின் ஸ்டேஜ் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். சோ வின்னர் வந்து மிஸ் சூப்பர் குளோப்னு இந்த வருஷம் நடக்க போற ஒரு இன்டர்நேஷனல் பேஜஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். இன்னைக்கு கிரவுண்ட் வின்னா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்நேரம் போயிருப்பாங்க. இது ரொம்ப பெரிய, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த கிரவுண்ட் எடுத்துட்டேன்னு போட்டதுலாம் ரொம்ப சில்லியா இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு பிரஸ் பீப்புள் கிட்ட பேசணும், நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, இதை பத்தி என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க இதுக்கு மேல? கண்டிப்பா மேபி தமிழ் பொண்ணுங்க தான் ரொம்ப புத்திசாலியான பொண்ணுங்க. அவங்க எங்க இப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வரும்போது நடக்க கூட தெரியல, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. ஆனா அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா பிக்கப் பண்ணாங்கிறது கோரியோகிராஃபருக்கு தெரியும். அவ்வளவு ஃபாஸ்டா பிக்கப் பண்ணாங்க. தமிழ் பொண்ணுங்க ரொம்ப புத்திசாலி பொண்ணுங்க, மத்த மாதிரி கிடையாது. தமிழ் பொண்ணுங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போனா நிறைய இடத்துல வின் பண்ணலாம், அதுதான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா சும்மா ஸ்டேட் பாலிடிக்ஸுங்க, இந்த கல்ச்சர் பாலிடிக்ஸ், மொழி, ஒரு மலையாளிக்கும் ஒரு தமிழுக்கும் உள்ள பிரச்சனை, ஒரு தெலுங்குக்காரனுக்கும் ஒரு தமிழுக்கும் ஒரு பிரச்சனை, மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு தெரியல ஏன் அப்படி. நான் வின் பண்ணப்ப யோசிச்சேன், ஏன் ஒரு தமிழ் பொண்ணு கூட வின் பண்ணல, ஏன் அப்படி இருக்கு? நான் நல்லா ஜாலியா இருந்து போயிருக்கலாம். அப்பா நான் தான் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தமிழ் பொண்ணா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஜாலியா என் ஃபேமையும் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸையும் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இல்ல, எனக்கு அப்புறம் ஒரு 10 தமிழ் பொண்ணுங்க வரணும், அதுக்கப்புறம் 100 வரணும், அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க தமிழ் பொண்ணுங்க சூப்பர் மாடலிங்ல பெரிய லெவல்ல வரணும். இது ஒன்னும் நீங்க பாக்குற மாதிரி ஒரு பேடான லைஃப் ஃபீல்டு கிடையாதுங்க. திஸ் இஸ் அ வெரி குட் ஃபீல்டு. ஓகேங்களா, இது அவ்வளவு ஈஸியா ஒன்னும் பண்ணிட முடியாது. ஒரு 5 இன்ச் ஹீல்ல நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வேணும், எவ்வளவு போஸ்டர் வேணும், அந்த லெவல் அந்த ஃபீல் போய் ஒரு ட்ரெண்ட் மார்க், ஒரு ஸ்ட்ரேட் செட் பண்றதுலாம், அங்க நின்று இவ்வளவு தூரம் ஃபேமா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான சேலஞ்சிங்கான விஷயம். ஓகேங்களா, யார் யார் அழகி போட்டி வின் பண்றாங்களோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அவங்களோட கண்ட்ரியை. யூனிசெஃப்க்கு, ஹூக்கு, இந்த மாதிரி நிறைய காசுக்கும் அவங்க தான் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்தந்த கண்ட்ரி, அந்தந்த ஸ்டேட், அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அவங்க வின் பண்ணா அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ. இதை பத்தின பிக் கேம் பாலிடிக்ஸ் எனக்கு சீரியஸாவே இன்னும் புரியல. யாராச்சும் சொன்னா நல்லா இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏதாச்சும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இன்னும் புரியல, நான் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றேன். முக்கியமா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டுறது. ஒரு டீம் இருந்தா தானங்க நான் பண்ண முடியும். என்ன மாதிரி இப்ப யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணி மிரட்டினாலே ஐயோ மிரட்டுறாங்க, மீரா நான் பேக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாருக்கும் இப்ப இந்த ஹோட்டல் மேனேஜரும் யாருக்கும் கூட கால் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். மேபி அடுத்தது நான் அடுத்த பெரிய ஸ்டெப் என்ன எடுக்கணுமோ எடுக்கணும். அண்ட் முக்கியமா அந்த ஒப்போனன்ட் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் பாத்தீங்களா, அவங்க மேலேயே ஆல்ரெடி 2 கேஸ் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, நான் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது கூட போலீஸ் பீப்புள் அண்ட் ஆல் வேர் ட்ரைங் டு கெட் ஹிம் வேர் ஹி இஸ் எஸ்கேப். அண்ட் அவங்க வந்து பிரஸ் கிட்ட ஓப்பனா கொடுத்து, அண்ட் அந்த கேர்ள் ஹூஸ் கிவிங் ஃபால்ஸ் அலிகேஷன் ஆன் மீ, நிருபா மலர் கூடியா யாரும், அவங்களும் நானும் 7 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்